ஆடி அமாவாசையை முன்னிட்டு கோயில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில் வளாகத்தில் வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆடி அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட சிறுமிகள் மற்றும் பெண்கள் பங்கேற்று வள்ளி கும்மியாட்டம் ஆடினர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள நெடியமாணிக்கம் கிராமத்தில் உள்ள ஐயன் ராஜ கருப்பணசுவாமி கோயிலில் ஆடி அமாவாசை திருவிழா நடைபெற்றது. கருப்பணசாமிக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு மது வகைகள் மற்றும் சுருட்டுகள் படையல் வைக்கப்பட்டன. பின்னர் கோயில் பூசாரி 4 அடி நீளமுள்ள 2 அரிவாள்கள் மீது ஏறி நின்று அருள்வாக்கு கூறினார். ராசிபுரத்தை அடுத்துள்ள அரியாகவுண்டம்பட்டி கொங்கலம்மன் கோயிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு பிடிகாசு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் நடைபெற்ற சிறப்பு யாகத்தில் பக்தர்கள் காணிக்கையாக தந்த காசை வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பூஜைகள் முடிந்த பின் பூசாரி குண்டத்தில் இருந்த காசுகள் பக்தர்களுக்கு வழங்கினார். ஆடி அமாவாசையை முன்னிட்டு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள புதூரில் இருக்கும் முனீஸ்வரர் கோயிலில் கிடாவெட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்காக முனீஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.